மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு இருக்குல்ல, இதோட டிஎஸ்பியா கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கவர் தான் சுந்தரேசன் அவர்கள். ஸ்கிரீன்ல தெரிகிறார்ல இந்த ஆபீசர். மது சாராய கடத்தல் கும்பல்கள் இருக்குல்ல, இதுக்கு எதிராக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்த ஆபீசர்ன்ற பேரும் அந்த நல்ல பேரும் இவருக்கு இருக்க தான் செய்யுது. கடந்த 5ஆம் தேதி இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களோட பொலிரோ வாகனம் இருக்குல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த வாகனத்தை மேலதிகாரிகள் கேட்குறாங்க. அதுக்கான காரணம் அமைச்சரோட பந்தோபஸ்து வேலை இருக்குங்க, அதுக்கு வேணுங்கன்னு சொல்றாங்க. அவர் உடனே டிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காரு, எழுத்துப்பூர்வமாக உத்தரவை நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த வார்த்தையை விட்டதுனால எதனா இஷ்யூ அனுவ தெரியல. திருச்செந்தூர் கும்பாபிஷேக பாதுகாப்பு பண்ணியிருக்கல, அதுக்கு இவர் அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் முதல்வர் வருகை சார்ந்த பாதுகாப்பு பண்ணியிருக்கல, அதுக்கு அவரை உட்படுத்துறாங்க. இதெல்லாம் முடிச்சு வந்துட்டாரா, இதுக்கப்புறம் திரும்பவும் அதே வாகனத்தை கேட்கறாங்க மேலிடத்துல இருந்து. இந்த முறை அதுக்கான காரணம் சேம் அமைச்சரோட பந்தோபஸ்து பணி சார்ந்தது. வாகனம் பழுதாயிடுச்சுங்க அப்படின்னு டிஎஸ்பி சைடில் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இதையும் பொருட்படுத்தாம கடந்த 10ஆம் தேதி அந்த வாகனத்தை வம்படியா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதான் டிஎஸ்பி அவர்கள் தரப்புல சொல்லப்படுற ஒரு விளக்கமா இருக்கு. இந்த வாகனம் கொண்டு போயாச்சா, இதுக்கப்புறம் அவருக்குன்னு பிரைவேட் வெஹிக்கிள் எதுனா இருக்கும்ல, இல்லை பப்ளிக் வெஹிக்கிளாச்சும் இருக்கும்ல, அது எதுவுமே அவர் பயன்படுத்தலாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு நடப்பயணம் போயிருக்காரு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள், நடந்து போயிருக்காரு ஃபுல்லா. இதில் நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ப்ரோ, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடந்தால் பெரிய விஷயமா அப்படின்னும் பார்க்கலாம், என்ன டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கு நடந்து போறாரு அப்படியும் பார்க்கலாம். ஆனால் 2வது சொன்ன ஆப்ஷன் இருக்குல்ல, அதான் தமிழக மக்கள் ஃபுல்லாக ஃபாலோ ஆனாங்க. இந்த வீடியோ வெளியே வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சுங்க. அந்த பகுதி மக்களே பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎஸ்பி ஐயா உங்களுக்கு இந்த கதியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க சில மக்கள் சொல்ற நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இந்த வீடியோ வைரல் ஆச்சுல, இவரோட மேலிடம் இருக்காங்களா சோகால்டு, அவங்களுக்கு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் ஊடகங்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொதுவாக யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் ப்ரெஸ் முன்னாடி பேச மாட்டாங்க. அப்படியே பேசுறதா இருந்தாலும் கமிஷனர் லெவலில், அதுக்கப்புறம் இருக்க பெரிய லெவல் எஸ்பி லெவலில் இருக்கவங்க, பெரிய பெரிய கேஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, ஹை ப்ரொஃபைல் கேஸை அவங்க பேசி பார்த்துருப்போம். ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடந்திருக்க இந்த விஷயம் சார்ந்து இவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சிட்டாருங்க.